வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மூளை வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மூளை வறுவல் பண்ணுறது உங்களுக்கு ஆட்டு மூளை கிடச்சிதுன்னா ஆட்டு மூளை வச்சு பண்ணுங்கள், இல்லைனா மாட்டு மூளை கிடச்சிதுன்னா மாட்டு மூளை வச்சு பண்ணுங்கள். எந்த மூளையை வச்சு பண்ணினாலும் இந்த பிரெயின் ரோஸ்ட் ரொம்பவே சூப்பராக வரும். வாங்க இனி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மூளை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 4 மாட்டோட மூளை எடுத்திருக்கேன். இனி இந்த மூளையை எப்படி சுத்தம் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மூளையை நான் ஆல்ரெடி ஒரு 2-3 சாதா தண்ணியில் கழுவி எடுத்திருக்கேன். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் தண்ணி எடுத்துக்கோங்க. கழுவி வச்ச இந்த மூளையை இந்த கடாயில் உள்ள தண்ணிக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போடலாம். நான் மூளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரானால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக உப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மூளை ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு தேவையில்லை. ஒரு 4லிருந்து 5 நிமிஷம் குக் ஆனால் போதும். அதாவது அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த முதல்ல குக் பண்ணுறோம். இந்த மாதிரி லைட்டாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இனி இது ஒரு 5 நிமிஷம் இந்த மஞ்சள் தண்ணியில் வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து க்ளீன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு மூளை ஆல்மோஸ்ட் நமக்கு ஓரளவு குக் ஆகியிருக்கு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மூளையெல்லாம் கொஞ்சம் ஆறுன அப்புறமா எடுத்து நம்ம அதை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி பீஸ் போடலாம். இப்போ நம்ம மூளையை 5 நிமிஷம் மஞ்சள் தண்ணியில் வேக வச்சு எடுத்தாச்சு. இனி இதை க்ளீன் பண்ணணும். சில பேர் பச்சையாக இருக்கும் போதே க்ளீன் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி க்ளீன் பண்ணாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுங்கள். இப்போ க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பீஸ் மூளை எடுத்துக்கோங்க. இந்த மூளை எப்படி எடுத்துட்டு மேலே இருக்குதுல்ல, இந்த மாதிரி இருக்கும் ஸ்கின் மாதிரி, அதை அப்படியே மெதுவாக ரிமூவ் பண்ணுங்கள். இந்த ஸ்கின்னு அப்புறம் அதில் வெயின் எல்லாமே இருக்கும். இந்த நரம்பு மாதிரிலாம் போகுதுல்ல, அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும். அது வேண்டாம் நமக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் நமக்கு மேக்ஸிமம் பீயாமல் வரும். வாங்கின உடனே மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே அதை குக் பண்ணிடுங்க. இல்லைன்னா அதனோட அந்த டேஸ்ட்டே போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த மேலே உள்ள ஸ்கின்னு அப்புறம் வெயின் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தனியாக எடுத்துருங்க. இப்படியே எல்லா மூளையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மூளையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேவா? இனி இதை கட் பண்ணிடலாம். கட்டிங் போர்டில் வச்சு உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணுங்கள். ரொம்ப பொடியாக கட் பண்ணாண்டா, ஓரளவு அடி தேவையான சைஸில் இப்படி கட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி எலுமிச்சம்பழ அளவுக்கு. பாருங்கள், வெட்டின உடனே நமக்கு உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். காலிஃப்ளவர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி எல்லா மூளையும் பீஸ் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இனி நம்ம ரோஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விடலாம். 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கோங்க. மூளையோட அளவை பொறுத்து நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் கடுகு போடலாம்.
கடுகு வெடிச்சதும் அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் போடலாம். மூளையோட அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு பெரிய வெங்காயமே போதும், இல்லைன்னா வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை போட்டு இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வதக்கிடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, இது வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து தள்ளி வச்சுருக்கேன். உங்ககிட்ட வந்து பேஸ்ட்டாக இருந்ததுன்னா பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, இது கூடவே இந்த மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது நமக்கு சீக்கிரமே வந்து குக் ஆகிரும். இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இதனோட பச்சை வாடை போகிறது வரை இதை வந்து நல்லா வந்து வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இதனோட இந்த பச்சை வாடையெல்லாம் மாறி இந்த மாதிரி கலர் வந்து நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரும். அந்த டைமில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி, ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு பொடி. மசாலா பொடி போடும்போது என்றைக்கும் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் வந்து நெடி ஏறாது. இதை போட்டுட்டு நல்லா கலந்து விடலாம். மசாலா பொடி சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் கொஞ்சம் அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து குக் ஆகும். அதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து குக்காக விடுங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே காரம் வேணும் அப்படின்னா வந்து வத்தல் பொடியோட அளவை கம்மி பண்ணிவிட்டு மிளகு பொடியோட அளவை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கங்க. நான் வந்து மஞ்சள் பொடி சேர்க்கலை, ஏன்னா வந்து மஞ்சள் பொடி போட்டு தான் நம்ம வந்து அதை மூளை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக வேக வச்சோம். ஸோ வந்து மஞ்சள் பொடி போடலை. ஒரு 1-2 நிமிஷம் இந்த மசாலா பொடியெல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க அந்த மூளையை வந்து சேர்த்துடலாம். இதை சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா கூட அந்த மூளை வந்து நல்லா வந்து அப்படி சேர்ந்து வரணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து ஜென்டிலாக வந்து அதை அப்படி கலந்து விடுங்க. மசாலா எல்லாமே வந்து எல்லா மூளையிலையும் வந்து பிடிக்கிறது மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு எனக்கு வந்து கொஞ்சம் தேவை. ஸோ வந்து இன்னும் வந்து ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். ஓகேவா? உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி அதை இன்னும் வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லை, ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு அதை குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு அந்த தண்ணி எல்லாம் குக் ஆகிரும். மசாலாவும் வந்து இந்த மூளையோட நல்லா வந்து அப்படி சேர்ந்து குக் ஆகி வரும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இப்போ வந்து ஊற்றி சாப்பிட்றது மாதிரி கொஞ்சம் வந்து செமி கிரேவி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே நீங்கள் எடுத்துடலாம். ஓகேவா? நான் வந்து இன்றைக்கி ரோஸ்ட் மாதிரி பண்ணுறதுனால இந்த தண்ணி மட்டும் இன்னும் வத்திரட்டும். ஸோ வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை லைட்டாக வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். உப்பு காரம் தேவைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு வந்து வத்தல் பொடி சேர்க்காதீங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே காரம் தேவை அப்படின்னா வந்து மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. தண்ணிலாம் வற்றி இந்த மாதிரி நல்ல வந்து ஒரு சூப்பரான மூளை மசாலா வந்து ரெடி. இப்போ இதில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை தூவி
அதை நல்லா வந்து கார்னிஷ் பண்ணிடலாம். மல்லி இலை தூவி அதை லைட்டாக வந்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆவி பறக்க பறக்க சூப்பராக மாட்டு மூளை வறுவல் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாட்டு மூளைக்கு செஞ்ச இதே மசாலாவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட்டு மூளை பண்ணும்போதும் சேம் மசாலா யூஸ் பண்ணி பண்ணும்போதும் அதுவும் நல்லாயிருக்கும். இந்த பீஃப் மூளை ரோஸ்ட் வந்து நீங்கள் வந்து ரசம் சாதத்துக்கு கூட வச்சோ இல்லை சாம்பார் சாதத்துக்கு கூட வச்சோ சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, மாட்டு மூளை வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா. டாடா.